வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 19. வெற்றியின் சின்னம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. வெளிப்படுத்துதல் 5 வசனங்கள் 7, 8. கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினது வெறும் கடமைக்காக அல்ல. அதுதான் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களின் மைய கருத்து. மேலும் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையேயான மாபெரும் போராட்டத்தின் ஒரு முக்கிய மாற்றத்தை அது குறிக்கிறது. பிரபஞ்சத்தின் வேறு எந்த ஜீவியாலும் பிதாவிடமிருந்து அந்த சுருளை வாங்க முடியவில்லை. இயேசுவின் செயலானது எதிரியின் மேல் அவர் வெற்றி பெற்றதை குறித்தது. இந்த செயல் ஒரு அதிகார மாற்றத்தை சுட்டிக்காட்டியது. அதாவது ஒரு சொத்து ஆவணத்தை பெறுவது போன்றது. சாத்தானிடம் ஆதாம் வஞ்சகமாக ஏமாந்து கொடுத்த அதிகாரத்தை கிறிஸ்து திரும்ப பெறுவதற்கு ஒப்பாக இருந்தது. கிறிஸ்து தம்முடைய தியாக பலியால் விழுந்து போன நம் உலகத்தின் பிரதிநிதியாக நிற்பதற்கான உரிமையை பெற்றார். மகிழ்ச்சியோடு தொழுகிற வகையில் அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். வசனம் 8. கிறிஸ்து அந்த சுருளை வாங்கியதற்கு பிரதி செயலாக இதை செய்தார்கள். அவர் செய்திருப்பதின் முக்கியத்துவத்தை அது வலியுறுத்துகிறது. அதாவது விழுந்து போன நம் உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அந்த ஜீவன்கள் மூப்பர்கள் ஆகிய ஒவ்வொருவரிடமும் ஒரு சுரமண்டலம் இருந்தது. மேலும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் வைத்திருந்தார்கள். வசனம் 8. இது பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ரட்சிப்பின் திட்டத்தை சுட்டி காட்டின. இந்த வசனம் யோவான் பரலோகத்தின் சிங்காசன அறையை பார்த்து கொண்டிருந்ததை காட்டுகிறது. மேலும் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக நின்று பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடத்திற்கு முன்பாக செய்த பணியை சுட்டி காட்டுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் அந்த சுருளை வாங்குவதில் தேவ மக்களின் ஜபங்கள் முக்கிய கருவியாக இருந்தன. நாம் நம் சிருஷ்டிகரிடம் ஊக்கமாக ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரின் ரட்சிப்புக்காக நீங்கள் தேவனிடம் மன்றாடும் போது கர்த்தர் கேட்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியே, என் ஜபங்களை கேட்பதற்கு நன்றி. புத்தக சுருளை எடுத்ததற்கு நன்றி. நான் என்றென்றும் வாழும்படி உம்முடைய ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி. அதிக ஆராய்ச்சிக்கு யோவான் 12 வசனம் 31, 1 பேதுரு 2 வசனங்கள் 21-25, 1 யோவான் 5 வசனம் 15. ஆமேன்.